ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நடிகர் சந்தானம் நடிச்ச இங்கு நான் தான் கிங்குன்ற படம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போறோம். செம்ம வேற லெவல் சூப்பரா இருக்கு. எல்லா படத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா நடிகர் சந்தானத்து மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அவர் ஒழுங்கா டான்ஸ் ஆட தெரியல, ஒழுங்கா ஃபைட் சீன் பண்ண தெரியல, ஒன்னையும் பாத்தீங்கன்னா காமெடி மட்டும் தான் பண்ண தெரியுதுன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா இந்த படத்துல செம்ம வேற லெவல்ல டான்ஸ் ஆடி இருக்காரு. செம்ம வேற லெவல்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபைட் பண்ணிருக்காருங்க. நம்ம ஒரு படம் எடுத்துக்கிட்டாலுமே அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு லவ் சீன் வந்துச்சுனாக்கா சாங்ஸ் நல்லா இருக்காது. ஸோ சாங்ஸ் நல்லா இருந்தா கதை நல்லா இருக்காது. ஆனா இந்த படத்துல லவ் சீனு செம்ம சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. டான்ஸ், காமெடி, ஃபைட் சீனு இது எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு, வேற லெவல் இருக்கு. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னாக்கா யாருமே பாத்தீங்கன்னாக்கா போர் அடிக்குதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே இந்த படம் முடிஞ்சதுன்னு தெரியாம எல்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க, இன்னும் படம் தொடர போகுதுன்னு. இல்ல அந்த லெவல்ல தான் பாத்தீங்கன்னாக்கா இங்கு நான் தான் கிங்குன்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு. சோ அந்த படத்தோட ரிவ்யூ பண்ண போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் டைம் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிகர் சந்தானம் படத்திலேயே இங்கு நான் தான் கிங்கு அப்படின்ற ஒரு படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக மாற போகுது. செம்ம வேற லெவல பாத்தீங்கன்னா நடிச்சு வச்சிருக்காங்க. இது ஃபுல்லும் காப்பி படம் மாதிரி தான் இருக்கு. டைரக்டர் சுந்தர்சி எப்படி படம் எடுத்தாருன்னா எப்படி எடுத்திருப்பாரோ அப்படிதான் இந்த படத்தை பாத்தீங்கன்னா முழுசாவே எடுத்து வச்சிருக்காங்க. இது ஃபுல்லும் பாத்தீங்கன்னாக்கா காமெடி படம் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் காமெடி பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அப்பயும் காமெடி இருக்கு. ஆனா இருந்தாலும் செகண்ட் பார்ட்ல செம்ம போர் அடிக்கிற மாதிரி லைட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் செம்ம வேற லெவல் இருக்குங்க. சோ படத்துக்கு போனீங்கன்னா உங்க அனைவருக்கும் நல்லாவே தெரியும். இந்த படத்தினுடைய டைரக்டர் யாரும் பாத்தீங்கன்னாக்கா ஆனந்த் நாராயண். அவர் தான் படம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு. செம்ம சூப்பரா கதையை எடுத்து வச்சிருக்காரு. ஓகேங்களா, அவருக்கு நம்ம உண்மையிலுமே ஒரு சல்யூட் வச்சுக்கலாம். எதுக்கோசம் அவருக்கு அந்த சல்யூட் நினைச்சுனாக்கா மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் சண்டை நடக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா காலகாலமே படம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா சோ மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை எப்படி நடக்கும் ஒரு வீட்டுல இருந்தா அப்படின்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. காமெடியாவும் செம்ம வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டைரக்டருடைய கதை தான் பாத்தீங்கன்னாக்கா அவர் படமாவே எடுத்து வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவங்க மாமனார் கூட அப்படிதான் சண்டை போட்டுன்னு இருப்பாரு போல. சோ அந்த கதை தான் நினைக்கிறேன் நான். இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னாக்கா ஒரு இடத்துல கூட யாருக்குமே போர் அடிக்காது. இந்த படம் முழுக்குமே சோ இந்த படம் எப்படா முடியுன்றதுல தெரியாம மக்கள் பத்தினா உட்கார்ந்து இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா இந்த படம் செம்ம வேற ஒரு ஹிட்டான ஒரு படமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல காமெடியும் சரி, லவ்வும் சரி, சோ ஃபைட் சீனும் சரி, அதனாலவே மக்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபைட் ஒழுங்கா பண்ண மாட்டாரு, டான்ஸ் ஒழுங்கா ஆட மாட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர்கிட்ட இருந்துன்னே இருந்தது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஃபைட் சீனும் மிரட்டி எடுத்திருப்பாரு. டான்ஸ் செம்ம சூப்பரான டான்ஸ் பாத்தீங்கன்னா அதுல ஆடி இருக்காருங்க. செம்ம வேற லெவல் இருக்கு. சோ நீங்க போய் பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த டான்ஸ் இந்த அளவுக்கு பார்த்தா ஸ்டெப் போட்டு சந்தானம் அவர்கள் நடிச்சிருப்பாருன்னு மிகப்பெரிய சந்தேகமாவே இருக்கு. யாரும் டூப்பு போட்டு நடிச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சு வச்சிருக்காரு. ஒரு பாட்டு வரிகளும் சரி, டான்ஸும் சரி, லவ்வும் சரி, சோ அனைத்து இந்த படத்துல அனைத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இங்கு நான் தான் கிங்குன்ற படம் செம்ம சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல போய் அனைவரும் பாருங்க. படம் செம்ம வேற லெவல் இருக்கு. இன்னும் ஸ்டோரி நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனாக்கா சோ அந்த படம் பார்க்கறதுடைய ஆர்வமே போயிடுன்னு நினைக்கிறேன் நானு. அதனால படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. நன்றி. நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்போர்ட் அண்ட் ஆதரவு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செய்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொலியில சோ இதை விட செம சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.